இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டிக் டாக் டோ அப்படின்ற கேம். இது எப்படி அப்படின்னா 2 பிளேயர் விளையாடுற மாதிரி நம்ம முன்னாடி விளையாண்டுருக்கலாம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்துருப்பீங்க. அல்லது மொபைல் கேம் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேயர் எக்ஸோ அப்படின்னு இருக்கும். இப்போ செகண்ட் பிளேயர் வந்து இப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு அடுத்த பிளேயர் எக்ஸ் கொடுப்பாரு. இப்போ அடுத்து ஒருத்தர் இப்படி சொல்லணும். இப்போ நான் வந்து இங்கே கொடுப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் பிளேயர் இப்படி கொடுக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பிளேயர் இங்கே கொடுப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் இங்கே கொடுத்துட்டாருன்னா கேம் ஓவர், ஓ வின்ஸ். அப்போ ஓ பிளேயர் விளையாண்டவர் வின்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெர்டிக்கலாகவும் அதாவது ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இந்த 3 வேல்யூஸ் வந்துட்டு சேமாக சேர்க்கணும். இதுதான் கேம். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் இந்த மாதிரி சேர்க்கறது தான் கேமு. இந்த கேம் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி பார்த்துருக்கீங்களா? தெரியும் சார். 4வது இது குடுக்குற ஆப்ஷனே இல்லடா சார். ஒருத்தன் வந்து குடுத்துட்டான். அவன் 3 இதுல ஓகே, ஓகே. 4வதும் அந்த இதையே வச்சு குடுக்கணும்னு இல்லையா சார் டிஜிட்டல்ல? எதுலங்க? சொல்றது புரியுதா சார்? ஏன்னா, இப்போ வந்து டிஜிட்டல பொறுத்தவரைக்கும் இப்போ குச்சி வச்சு நாங்க விளையாண்டுருப்போம் சின்ன பிள்ளைல. ம் அதுக்கு வந்து அந்த 3 குச்சிய வச்சே தான் மாத்தி மாத்தி வச்சுக்குவோம். ஓகே. இதுல வந்து எக்ஸ்ட்ராவா உள்ளதுல குடுத்துட்டு, அதுல வந்து 3 இது வந்துச்சுன்னா, அது வின்னர்னா இருக்குதா? ஓகே சார். அதாவது 2 பிளேயர் விளையாடுற மாதிரி நீங்களும் நானும் விளையாடுறோம் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா 2 பிளேயருக்கு ஓகே சார். நம்ம மல்டி பிளேயர் கேம் இங்கே செட் பண்ணலை. சும்மா இதில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த கேம் மாதிரி இப்போ ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரீஸ்டார்ட் இதாகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்டார்ட் பண்ணுவார், அடுத்து ஓ ஸ்டார்ட் பண்ணுவார், அடுத்து எக்ஸு, அடுத்து ஓ, அடுத்து எக்ஸு, அடுத்து ஓ. இப்போ எக்ஸு இதில் ஓ. ஆக்சுவலாக இந்த எக்ஸு முடிக்கும் போதே கேம் ஓவர் வின்னு. பார்த்திங்களா? இந்த கிராஸில் நம்ம சேர்த்துட்டோம். இந்த கிராஸும் சேர்த்தாச்சு, இதுவும் சேர்த்துட்டோம். ஏன்னா அடுத்து வேலை நடக்காது, ஏன்னா எக்ஸு வின் ஆகிட்டாரு. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியது. சரியா? நான் சொல்கிறது புரியுதா? அல்லது இதில் இன்னும் எதுவும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? புரிஞ்சுது சார். சரி. அப்போ இதே போல் ஒரு கேமை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம் இன்னைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது நம்ம நேற்று லாஸ்ட்டாக இன்னைக்கு இந்த இதில் ஒர்க் பண்ணோம். டே 15 ப்ராமிசஸ், 14ம் 15ம் ப்ராமிசஸ் படித்தோம். சரி, நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் பேக் ஹெல்லில் கொடுத்ததை ப்ராமிஸ்லேயும் ஏசிங்க வேட்லேயும் பண்ண சொல்லியிருந்தேன். முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டிங்களா? ஆமா சார். ஆமா சார். சரி, ஓகே. நான் அப்போ பார்க்குறேன் எடுத்து. சரி, இன்னைக்கு டே 16. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக் டாக் டோ கேம். டிக் டாக் ஸோ கேம். சரி, டிக் டாக் டோ கேம். இதுக்கு அப்போ இன்னும் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். index.html ரைட்டா? சரி, அடுத்ததாக index.css. அடுத்து இன்னொன்று index.js. சூப்பர். இப்போ 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போல் அந்த HTML கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? சரி, இப்போ இது என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்று இருக்குது. இதை நான் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் தான் நம்ம புதுசாக பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை எடுத்து விட்டுறேன். கரெக்டா? சரி, அப்புறம் இந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டைலை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டைல் வந்து எனக்கு என்ன செய்யணும் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, மவுஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அதனால தான். சரி,
இப்போ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கிற இந்த ஸ்டைலை எடுத்து வைப்போம். இதில் டைட்டில் வேணால் வச்சுப்போம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இதை ரன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். சரி, இங்கே எந்த டிசைனும் வரல. ரீசன் என்னன்னா நம்ம இன்னும் இந்த இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல இருக்கிறத இன்னும் இங்கே எடுத்துகிட்டு வரல. ஹெட்டுக்குள்ளே போயிட்டு லிங்க் சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ரைட். அப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட் அதை நம்ம பாடி டேக்ல இம்போர்ட் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பண்ணியிருக்கோம். சரியா, என்னதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? இந்த டிக்டாக்டோன்றது ஒரு ஹெட்டிங்கு. இந்த ஹெட்டிங் வந்து இங்க இருந்து வருது. அதுக்கப்புறமா ஒரு டிவ் வச்சிருக்கோம். அந்த டிவ்வுக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிடுறேன். டிக்டாக்டோ கேம். சரி, ஓகே. ஸோ இங்கே இப்போ எப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 3x3 3x3 3x3னா என்ன அர்த்தம்? 3 காலம்ஸ் 3 ரோஸ். ஓ, 1 2 3 காலம் இருக்குது, அதே போல் 3 ரோ இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ண போகிறோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸையுமே இதை வந்துட்டு இதாக இருக்குல்ல, இந்த அவுட்டர் பாக்ஸை தான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்டுன்னு எடுத்திருக்கேன். போர்டு அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸையும் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்கொயருன்னு சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் என்னது? ஸ்கொயர். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஸ்கொயரு. இதை வந்து நம்ம இங்கே எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவாக வச்சுருக்கோம். இதை ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டைலை அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்வில் எண்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் ஒரு இன்புட் பாக்ஸ் இன்புட் வச்சுருக்கோம். அந்த இன்புட்டோட டைப் என்னது? பட்டனு. அதுக்கு வேல்யூ என்னதுன்னா ரீஸ்டார்ட். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஸ்டார்ட்ன்ற வேல்யூ உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டுருக்கு. சரி, இதில் இருக்கிற ஸ்டைல் எல்லாமே சிஎஸ்எஸ்ல இருந்து வருது. நான் ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, இப்போ அடுத்ததா சிஎஸ்எஸ் வந்துடலாம். இப்போ பாடிக்கு வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கலர் டெக்ஸ்ட் கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? சரி, அடுத்ததாக H1 டேக் இருந்தது, அதை சென்டரில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ போர்டுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா போர்டை வந்து கிரிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸாக இருக்குது. ரைட்டா? சரி, அடுத்து ஸ்கொயர் ஒன்று இருக்குது. ஸ்கொயருக்கு அலைன் ஃப்ளெக்ஸு கொடுத்துருக்கோம். சரியா? ஃப்ளெக்ஸு கொடுத்துட்டு அதுக்குள்ளே கண்டென்ட் எல்லாத்தையும் சென்டரில் வச்சுருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே பார்த்தது தான் சிஎஸ்எஸ்ல. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம் சொல்லிடுவோன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்கொயரில் ஹோவர் பண்ண அந்த கலர் சேஞ்ச் நடக்கணும். அதனால தான் நம்ம இங்கே ஹோவர் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கலர் சேஞ்ச் நடக்குது. ரைட்டா? சரி, அடுத்து ரீஸ்டார்ட் பட்டனும் ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைன் இங்கே பார்த்துருக்கீங்க. ஒரு ரவுண்டட் ஷேப்பில் பிளாக் கலர் அவுட்லைனோடு இருக்குது.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதை ஹோவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகணுன்றதை போட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் கலரும் இந்த கலரும். ஸோ அதனால தான் நம்ம பேக்ரவுண்ட் கலர் பிளாக்காக மாறும்போது டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டாக மாறுது. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் வேணால் பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கோங்க. நான் இது HTML-க்கும் CSS-க்குள்ளேயே ரொம்ப பெருசாக மெனக்கிடலை. ஏன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி இது ரெண்டையும் படிச்சிட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் சரி, இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த போர்டு எலமெண்ட்டை எடுத்து வைக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா ரீஸ்டார்ட் பட்டன் எடுத்து வைக்கணும். சரி, என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த போர்டு எலமெண்ட்டை document.get element by id வச்சு எடுக்க போகிறேன். சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கான்ஸ்ட் போர்டு கொடுத்தாச்சு. document.get element by id யார் அப்படின்னா போர்டு. சரி, அடுத்து கான்ஸ்ட் ஸ்கொயர்ஸ். document.get elements by class name. என்ன நேம் கொடுத்துருக்கேன்? ஸ்கொயர். சரி, ஸ்கொயர். சரி, நான் இப்போ சிஎஸ்எஸ்க்கு HTML சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ டேரெக்டாக ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டேன், புரிஞ்சுட்டான்னு கேட்காம நான் சொன்ன வரைக்கும் ஓகேவா? இல்லை இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதா இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வருதா? இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரி, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஈவன் லிஸ்னர் போட போகிறேன். எனக்கு கண்டென்ட் லோட் ஆகும்போது எனக்கு ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்கிறீங்களா? எனக்கு என்னோட ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட் லோட் ஆகும்போது லோட் ஆகி முடிக்கவும் எனக்கு ஒரு சில கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. அது என்ன ஈவெண்ட்? கண்டென்ட் லோட். ஓகே, ரைட். சரி, அப்போ அதை ஆட் பண்ணோம்னா டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் டாம் கண்டென்ட் லோடர். சரி, இதில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு h1 வந்து கிரியேட் பண்ண போறேன். h1 கான்ஸ்ட் h1 டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட், சாரி, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் என்னன்னா h1 கிரியேட் பண்ணிக்கணும். h1க்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து இனிஷியலா யாரு கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? அடுத்ததா இப்போ h1க்கு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ண போறேன். என்ன ஸ்டைல்னா, கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் டாப் கொஞ்சம் கீழே வந்தா சரி, அதை பின்னாடி ஆட் பண்ணுவோம். அதுக்கு இருக்கட்டும். இப்போ யாருக்கு அடுத்து இருக்க போனோம் அப்படின்னா, போர்டுன்ற எலமெண்ட்டுக்கு அடுத்ததான் அவனை அப்பன் பண்ண போறான். ஆஃப்டர் h1 போய் பார்ப்போம். எக்ஸ்டர்ன் இப்போ குட்டியா இருக்கு, இங்க பெருசா இருக்கு. சரி, அதை வேணா மாத்திக்கலாம். போர்டுன்ற எலமெண்ட்டுக்கு அடுத்ததா யார் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த h1ன்ற எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, நான் போட்டுக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம். h1க்கு பதிலாக h3 மாற்றிக்க போகிறேன். சேஞ்ச் ஆகல ரெஃபரன்ஸில் போட்டு h3.
சரியா? ஓகே. நீங்க இப்போ மாறிட்டு ஓகே இங்க ஸ்டைல் எதுவும் ஆட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். H1க்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டரா இப்போ இங்க H3 மாத்திட்டு சொன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ரைட். அப்போ இங்க ஒரு H1ம் என்ன இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இங்க H1ஐயும் சேர்த்துக்கிறேன். ரைட்டா? சரி. ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு இப்போ நான் போட்டதுல? இல்ல சார். சரி. தியாகம் உங்களுக்கு இருக்கா? இல்ல bro. சரி ஓகே. இப்போ நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த F12 அடிச்சோம்னா நமக்கு கன்சோல் ஓப்பன். சரி. இப்போ நான் இதுல ஒவ்வொரு இதுலயும் நான் கிளிக் பண்றேன். எனக்கு எந்த ஈவெண்ட்டுமே நடக்கல. அப்போ இவனுக்கு ஈவென்ட் லிசனர் எப்படி ஆட் பண்றது? ஏன்னா நம்ம இன்னும் ஈவெண்ட்டே போடல, அதனால ஈவென்ட் லிசனர் ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்றேன். அன்பாக்ட் எரர். ரீஸ்டார்ட் பட்டன் இஸ் நாட் ஃபங்க்ஷன். சரி, ரீஸ்டார்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்னா ரீசன் என்னன்னா இங்க அந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கேன் ஆன் கிளிக்ல, அதனால அது அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லுது. சரி, அது எக்ஸ்பெக்டட் தான். அது வந்து நம்ம இங்கே இனிமேல் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் நான் ஒவ்வொரு டிவ்வையும் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஈவெண்ட் வந்து நடக்கலை. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் போடாம நான் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றது? Squares dot square வந்து லூப் பண்ணி ப்ளஸ் ஆ ஓகே சரி. அவர் சொல்றது புரியுதா அபிராமி உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு? இல்ல சார் புரியல. சரி. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பண்றேன். இந்த ஸ்கொயர்ஸ்ல இப்போ என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு? என்ன எலமெண்ட்? ஸ்கொயர்ஸ்ல ஸ்கொயர்ன்ற எலிமெண்ட் இருக்கு கிளாஸ் நேம். சரி. அப்போ இந்த ஸ்கொயர்ன்ற கிளாஸ் நேம்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 9 இருக்கு. ஆ 0 to 8. 0 to 8. சரி, அப்போ 9 எலமெண்ட்ஸையும் எப்படி ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்னா ஆட் பண்ணுவீங்க? 9 எலிமெண்ட்டுக்கும் சரி, ஒரே நிமிஷம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது கெட் எலமெண்ட் போய் கிளாஸ் நேம்ல எடுத்திருக்கோம்னா இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் இதோட ரிட்டர்ன் வேல்யூ என்ன டைப்ல இருக்கும்? get element of square. கலெக்ஷன் ஆஃப் இது HTML எலமெண்ட். விண்டோ ஓகே கலெக்ஷன் ஆஃப் ஓகே சார். கலெக்ஷன் ஆஃப் HTML எலமெண்ட் கரெக்டா? சரி. ம் அப்போ கலெக்ஷன் 8 எலமெண்ட் இருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி 9 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 9 எலமெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணும். ம் ஓகே அது எப்படி சார். அது எப்படி பண்றது? அதுக்கு லூப் போட்டு ஆட் ஆ பண்ணி விட்டுக்கலாம். கரெக்ட். ஸோ ம் அதுதான் அவர் ஓகே. சொன்னார். ம், ம் ஓகே அதுதான் சார். தியாகம் சொன்னார். சரி, நான் இப்போ ம் என்ன பண்ண போறேன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ஈவென்ட் லிசனர் இருக்குல்ல, அதுல நான் இப்போ போட போறேன் ஸ்கொயர்ஸ் டாட் ஃபார் ஈச் போடுவோமா? ஃபார் ஈச் ஃபார் லூப் போடும், அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். சரி, ஃபார் லூப் போட்டாச்சு. இண்டெக்ஸுக்கு ஐன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த அரே இருக்கிற இடத்துல ஸ்கொயர் ஸ்கொயர்ஸ் ரைட்டா? சரி, ஸ்கொயர்ஸோட லென்த் வரைக்கும் இது ரன் ஆகணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐ சரி ஸ்கொயர்ஸ் ஐ ஐ ரைட்டா? இப்போ ஐ கொடுத்தாச்சு. ஆட் ஈவென்ட் லிசனர். ஆட் ஈவென்ட் லிசனர் என்ன ஈவெண்ட் கொடுக்கணும்? கிளிக் ஈவெண்ட். கிளிக் ஈவெண்ட் கொடுக்கணும். கால் பேக் ஃபங்க்ஷன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இதில்
ஈவெண்ட் இதை வாங்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கன்சோல் லாக் போடுறேன். லாக் போட்டு e.target.id பார்க்க போகிறோம். சரி, ஐடியை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இதுதானே 0 1 2 3 4 5 6 7 8. இப்போ தெரியுதா? ஒவ்வொரு டிவ்வுக்கும் தனித்தனி ஈவென்ட் லிசனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் செப்பரேட்டாக கால் ஆகுது. இதை புரிஞ்சுக்க முடியுதா? அல்லது இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஆமா. புரியுது. ஓகே, சரி. ஏதோ ஒரு இடத்துல புரியலாம் நிப்பாட்டிக்கு. சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கேம் வந்து வின் பண்ணுறது யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்னொன்று இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸு இங்கே வந்துச்சுன்னா அடுத்து என்ன வருது? ஓ வருது. கரெக்டா? அப்போ இதில் ஒன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பிளேயர்ஸ் கான்ஸ்ட் பிளேயர்ஸ் 2 பேர், ஒன்று எக்ஸு இன்னொன்று ஓ. இதில் ஓ வைக்கவா இல்லை ஒய்ன்னு வச்சுக்கவா? இருக்கட்டும் போனே சார். ஓன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஓ. ரைட்டா? இப்போ இனிஷியலாக லெட்டு கரண்ட் பிளேயர் யாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பிளேயர்ஸில் இருந்து 0 பொசிஷனில் இருக்கவன் தான் இனிஷியலாக எக்ஸு தான் கரண்ட் பிளேயராக இருப்பார். அதுக்கப்புறம் தான் மாறிட்டே இருக்கும். சரி, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போ எனக்கு என்னன்னா வின் பண்ணுறவங்கள நான் கண்டுபிடிக்கணும். யார் வின் பண்ணியிருக்கான்றத ஒவ்வொரு டைம் எக்ஸு அல்லது ஓவோ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது யார் எக்ஸ் வின் பண்ணியிருக்காரா ஓ வின் பண்ணியிருக்காரான்றத பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, இந்த இருக்குல்ல, இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8. அப்போ நம்ம இதுல இருந்து வின்னிங் காம்பினேஷன் கிரியேட் பண்ண போறோம். எப்படின்னா, இப்போ எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 1 எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு வரணும். இப்படி வந்தா இவன் வின்னு. இதே போல இந்த ரோவுக்கும் எக்ஸு எக்ஸுன்னு வந்தா அவனும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளேயர் வின்னு. இதே போல எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்தா அந்த பிளேயர் வின்னு. அப்படி இல்லைன்னா இந்த இதுல இப்படி எக்ஸு இப்படி இந்த லைன் இந்த ஆர்டர்ல இருந்ததுன்னா அந்த பிளேயர் வின்னு. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா இல்ல இதுல ஏதாவது குழப்பம் இருக்குதா? புரியுது சார். சரி, அதே போல இந்த ஆர்டர்ல இந்த கிராஸ்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எப்படின்னா இப்படி பாக்ஸ் இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல பார்ப்போம். அப்புறம் மேல இருந்து கீழே ரைட்டா? அடுத்து இந்த ஷேப்ல இந்த கிராஸ் பெருக்கல் மாதிரி இந்த மாதிரி. இதுல போட்டது கொஞ்சம் குழப்பலாம், பட் நான் இங்க சொன்னதுதான். இந்த ஹரிசாண்டலா பார்ப்போம், ரோ வைஸ் சேமா இருக்கா, அதுக்கப்புறம் காலம் வைஸ் சேமா இருக்கா, அல்லது இந்த கிராஸ் வைஸ் சேமா இருக்கணும். இதை தான் பார்க்கணும். அப்போ காம்பினேஷன் எப்படி, வின்னிங் காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த டைரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு காம்பினேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ரோ காம்பினேஷன் வந்து 0, 1, 2. இந்த காம்பினேஷன்ல எக்ஸோ அல்லது ஓவோ மூணுமே வேல்யூ இருந்துச்சுன்னா, டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து சேமா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன சொல்லிடுவோம்னா அந்த பிளேயர் வின்னுன்னு சொல்லிடுவோம். நான் சொல்றது புரியுதா? 0, 1, புரியுது. 2. ஓகே, சரி. அதே போல அடுத்ததா 3, 4, 5. இந்த ஆர்டர்ல இப்போ எக்ஸோ இப்போ எக்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா அவங்க வின்னு, அல்லது ஓன்னு இருந்தாங்கன்னா அவங்க வின்னு. இது ஒரு காம்பினேஷன். அடுத்ததா 6, 7, 8. அடுத்ததா 6, 7, 8. இது ஒரு காம்பினேஷன். ரைட்டா? சரி, ஓகே. இது ஒரு காம்பினேஷனா. அடுத்ததா என்னதுன்னா இந்த 0, 3, 6 இந்த ஆர்டர்ல ஒரு காம்பினேஷன். அப்போ அதை எடுத்துட்டு வருவோம். 0, 3, 6 இந்த காம்பினேஷன். அடுத்ததா இன்னொன்னு இருக்கு. அடுத்த காம்பினேஷன் என்ன இருக்குன்னா 1, 4, 7. 1, 4, 7. சரி. அடுத்த காம்பினேஷன் என்னன்னு சொல்றீங்களா யாராவது? 2, 5, 8. சூப்பர். 2, 2, 5, 5, 8. 8. சரி. நெக்ஸ்ட் 0, 4, 8. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 0, அடுத்ததா 4, 8. சூப்பர். அடுத்த காம்பினேஷன் 2, 4, 6. 2, 4, 6. இப்போ டோட்டலா எவ்வளவு சார் அது எல்லாமே combination? ரிவர்ஸ்ல கலந்து அப்படியும் வரும்னா சார்? ரிவர்ஸ்ல இப்போ எப்படி வந்து கலந்து? அது இப்படி மட்டும் தான் பார்க்குமா சார்? 2, 5, 8 அப்படி மட்டும் தான் பார்க்குமா? 8, 5, 2 அப்படின்னு பார்க்குமா? அதாவது ம். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இதுல எதுல இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி சேமா இருக்கணும். நீங்க இப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான், இப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். நீங்க மேல இருந்து கீழானிக்கு பார்த்தாலும் ஒண்ணுதான், 8, 5, 2ன்னு பார்த்தாலும் ஒண்ணுதான். புரியுதா? ஏதாவது ஒரு ஆர்டரை செக் பண்ணாலே போதும். டாப் டு பாட்டம் செக் பண்ணணும், இல்லைன்னா பாட்டம் டு டாப் செக் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா இல்லை இன்னும் புரியலையா? புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ஒரே லைனையே 2 டைம் செக் பண்ணிடுவோம். ஆமா சார், இந்த மாதிரி தான். சோ அப்போ என்ன? அதெல்லாம் அதுல இருக்க காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை சார். அப்படிலாம் அவசியம் இல்லை. ஏதாச்சும் இல்லை, ஒரு ஆர்டர் பார்த்தா. சரி, அப்போ நம்ம இதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ண போறோம். அப்ப அது எப்படி பண்றது? அதுக்கு வந்து 1, 3, 5, 7, 4 இந்த நாளே சரி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, இப்போ சொல்லுங்க. 1, 3, 5, 7, 4 1 ஆட் நம்பர்ஸும் அதுக்கப்புறம் n/2 செக் பண்ணியா அந்த மாதிரி. ஆட் நம்பரும் இல்ல இப்போ 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால 1, 3, 5, 7 அதுக்கப்புறம் வந்து 3, 5, 7. ஓகே. அதுக்கப்புறம் வந்து n/2 8 என்ன நமக்கு, அப்போ வந்து n/2னா வந்து 4 இந்த இப்போ ஒவ்வொருத்தரும் எந்த ஆன் கிளிக்லயுமே வந்து இந்த 4 எலமெண்ட்ஸையும் எடுத்து நம்ம 5 டோட்டலா 5 எடுத்துட்டு இந்த 5க்கு
பேக்வேர்ட்ஸும் அப்வேர்ட்ஸும் நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. பேக்வேர்ட்ஸ், அப்வேர்ட், சைட்வேர்ட். அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்லையும் சேம் வேல்யூ இருக்குதான்னு பார்க்க சொல்றீங்க. கரெக்டா? அதான் ஆட் நம்பர் எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி பின்னாடி n/2க்கு மட்டும் லைக் எல்லா சைடுமே முன்னாடி ஓகே. பின்னாடி எல்லாமே டயக்னல். சரி, ஓகே. நீங்க சொல்ற கரெக்ட். பட் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? கரெக்டா நான் இல்ல சொல்றது? நம்ம கொஞ்சம் அப்பனா வந்து நம்ம நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா இதாகும். ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஒரே நிமிஷம். அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ், இப்போ 4 காலம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 காலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இல்ல அதுக்கு நீங்க ஆட் நம்ம அதுக்கு சொல்றேன். ம் நம்ம ஆட் நம்பர்ஸ்ல தான் வந்து இது விளையாடுவோம். ஸோ சரி. அப்போ 5 காலம் கரெக்டா? 5 காலம் 5 ரோஸ் அப்படி ஆமா. எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி நடக்கும்? அப்போ இது வந்து எவ்வளவு தூரம் நீங்க மேனேஜ் பண்ணி பார்ப்பீங்க? இப்போ n-1 கரெக்டா இருக்கும். நான் சொல்றது கரெக்டா? என்னன்றது கரண்ட் வேல்யூ. அதான். இப்போ வந்து மிடில்ல எடுக்கிறோம்னா நம்ம இப்போ நான் 3 எடுக்கிறேன்னா -1 பண்ணுவேன், +1 பண்ணுவேன். இந்த மாதிரி ஆமா, கரெக்ட். n-1 n+1. இப்போ 4 எடுக்கிறோம் அப்படின்னா 1 எல்லா n-1 சைடுமே பண்ணுவேன். n-1 பார்க்கணும். அடுத்து n-2 பார்க்கணுமா? அதான் ப்ரோ, நான் வந்து இப்போ n/2 இருந்தா மட்டும்தான் நான் வந்து எல்லா சைடும் சுத்தி பார்ப்பேன் அப்படிங்கிறேன். மேலே பார்ப்பேன், கீழே பார்ப்பேன், லெஃப்ட் ரைட்டா ஓகே. டயக்னலாகவும் பார்ப்பேன். சரி, ஓகே. நீங்க சொல்றது ட்ரை பண்ணலாம். நீங்க எனக்கு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களா? நான் இப்போதைக்கு இந்த ஃப்ளோல போறேன். ஓகே. சரியா? அதுக்கப்புறம் நீங்க இப்போ என்னன்னா இதுல எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வந்துச்சுன்னா இங்க காம்பினேஷன்ல எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இதுல இருக்கிறதுல இல்ல நீங்க சொல்றது கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. ஏன்னா ஃபார்முலா வச்சு பண்ற மாதிரி இருக்கு. லைக் ஒரு வேரியபிளை மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டோட்டலா எவ்வளோ காலம்ஸ், சரி டோட்டல் இல்லை, அந்த n கிராஸ் n சொல்லுவோம்ல, அதாவது 8 கிராஸ் சாரி 4 கிராஸ் 4னா அப்போ 4 காலம்ஸ் 4 ரோஸ். ஸோ 5 கிராஸ் 5னா 5 காலம்ஸ் 5 ரோஸ். அப்போ 5 தான் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ 5ல ஆஃப்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? இப்போ 8ல ஆஃப் வந்துட்டு ஸோ அப்போ 10ல ஆஃபா நீங்க சொல்றது? 5னா வந்து 10 நமக்கு வந்து இது வந்து 339. 5னா வந்து 5 5 25. அது மிடில் வரும். 25 ஓகே. 25ல ஆஃப்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. 0 to கரெக்டா 24 இன்க்ரீஸ் வரும். ஆகும். அப்போ 12 இருக்கும் சென்டர்ல. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? எனக்குமே இது 12னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓகே. சென்டர்ல 12 வரும். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 24ல முடியுமா? அப்போ 24 டிவைடட் 2னா 12 சென்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க நான் ஸ்கொயர் போட்டு பார்த்தா தெரிஞ்சிரும்னா சார். ப்ளஸ் 5 கிராஸ் 5. 5 கிராஸ் 5. சரி, இல்ல அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் போட்டு போலாம் சார். அது போட்டு பார்த்தா அது தெரிஞ்சிரும்னா சார். சரி சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி, நீங்க தியாகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க அது எப்படி ஸ்கேல் அப் பண்ண முடியுதுன்ட்டு. நீங்க சொன்ன ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ நான் இந்த அப்ரோச் சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் அதுல எதுவும் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்தே ட்ரை பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ என்னன்னா இந்த காம்பினேஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இதுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் வின்னிங் ஸோ இது ஒரு அரே. இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு அரே. அதுதான் யாருன்னா 1, 2, சாரி 0, 1, 2.
அடுத்த எலமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அரே. அவர் யாருன்னா 3, 4, 5. சரியா? அடுத்த அரே, அடுத்ததும் அரே. அவர் யாருன்னா 6, 7, 8. இப்போ ரோஸ் எல்லாம் முடிஞ்சுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நான் இப்போ இதில் ஒரு வேல்யூஸ் போட்டுக்கேன்னா இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்ல சார். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் போட்டிருக்கேன். சரியா? ம். சரி. அடுத்ததான் அது கன்ஃபியூஸ் ஆகுதா? பார்த்துக்கோங்க. 0, 1, இல்ல 2, சார். 3, 4, 5, 6, 7, 8 போட்டிருக்கேன். சரி. அடுத்தது என்ன வரும்னு யாராவது சொல்றீங்களா? 0, 3, 6. 0, 3, 6. சரி. அடுத்ததா அது கொஞ்சம் காமிங்க சார். 0, 3, 1, 4, 8. 1, 4, 7, 2, 5, 8. 1, 4, 7. அடுத்து 2, 5, 2, 8. 5, 8. ஓகே. 2, 5, 8. சரி. அடுத்தது 0, 4, 8, 2, 4, 6. 0, 4. 0, 4, 8. 0, 4, 8. 8. 2, அடுத்ததா 4, 6. ஓகே. 2, 4, 6. 4, 6. சரி. இதுதான் காம்பினேஷன். கரெக்டா? சரி. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த காம்பினேஷன் தான் செக் பண்ண போறோம். சரி, அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷனை செக் பண்ணிட்டு இந்த ஈவன் லிசனுக்குள்ள அந்த கால்குலேட் பண்ணணும். சரி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சரி, இப்போ கான்ஸ்டன்ட் கால்குலேட் வின்னை வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வின்னிங் காம்பினேஷன் இருக்காங்கல்ல அவங்கள ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவோம். சரியா? அரையில வின்னிங் காம்பினேஷன். சரி, இப்போ லாக் போடலாம். லாக் இல்லை. சரி, இப்போ வின்னிங் காம்பினேஷனில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். எப்படின்னா இப்போ வின்னிங் காம்பினேஷனில் எனக்கு இப்போ கான்ஸ்ட் அரேவை டி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். அரே டி ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணலாம்? இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேலையும் ஏபிசின்னு எடுத்துக்க போகிறேன். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஓபன் ரிசோர்ஸ் காலிபரேஷன் சரி, அரே டிஸ்ட்ரக்ஷன்னா வந்து இல்ல கரெக்ட். அரே டிஸ்ட்ரக்ஷன்னா வந்து கான்ஸ்டன்ட் போட்டு பிராக்கெட் குள்ள வந்து என்ன வேணுமோ அது. ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து கால்குலேட் வின்னு கால் பண்றேன். நீங்க பாருங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு பாப்போம். கால்குலேட் வின்னு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? சரி, ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். கால்குலேட் வின்னிங் இங்கே கன்சோல் லாக்கில் வின்னிங் காம்பினேஷன் போட்டேன். அதுக்கு பதிலாக இதில் ஐயை போட போகிறேன். கரெக்டா? சேவ் பண்ணியாச்சு. பாருங்க, அப்போ அந்த வின்னிங் காம்பினேஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இது புரியுதா? இப்போ இந்த அரே தான் நான் டி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி, இப்போ இதை டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் சொன்ன மாதிரி கான்ஸ்ட் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஏ வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை ஏன்னு வாங்க போறேன்.
செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை பினும் தேர்ட் இண்டெக்ஸை சீனும் வாங்க போகிறேன். அப்போ இது பி, அடுத்து சி. அப்போ இங்கேருந்து வர்றது யாரு அப்படின்னா வின்னிங் காம்பினேஷனா ஐ. கரெக்டா? சரி, இப்போ இஃப் கண்டிஷன் ஒன்று போடணும். என்ன கண்டிஷன் போடணும் தெரியுமா? இப்போ என்ன சொல்ல போறேன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஏ. ஸ்கொயர்ஸ்ல தானே இருக்கு. ஸ்கொயர்ஸ் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு தானே வேல்யூ. அப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஏ. ஏல என்ன வேல்யூ இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன வேல்யூ இருக்கும்? 0 இருக்கும். இப்போ ஸ்கொயர் ஆஃப் 0ல என்னது இருக்கு? நீங்களே பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் 0னா இது. கரெக்டா? அப்போ இதுல என்ன வேல்யூ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். அடுத்து இதுல என்ன இருக்குன்னு செக் பண்ண போறோம். இதுல என்ன இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஒரே கண்டிஷன்ல. இப்போ ஸ்கொயர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கரண்ட் பிளேயர்ல இருக்கிற வேல்யூவும் ஸ்கொயர் ஆஃப் ஏல இருக்கிற டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவலான்னு பார்க்க போறோம். நான் பண்றது உங்களுக்கு புரியுதா அல்லது உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இப்போ அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எக்ஸ் ஒய்ன்னு நம்ம எங்க சார் மென்ஷன் பண்ணிருக்கோம்? அதை இனிமேதான் பண்ண போறோம். நான் கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தானே சார்? கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட். சரியா? ஓகே சார். அதை நம்ம அடுத்து மென்ஷன் பண்ண போறோம். பண்ணுவோம். சரி, அதை ஒரு நிமிஷம் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து போட்டிருக்கோம். ஓகே, ஓகே. சரி, அப்போ மேலேயே போடணும் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐ டெக்ஸ்ட் கண்டென்ட் கரண்ட்லி. ஓகே, சரி. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துலயே போட போறோம். இங்க இந்த டாம் கண்டம் லோடுல இந்த இடத்துல போட போறோம். கிளிக் பண்ணும்போதே நான் என்ன சொல்லிடுறேன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கொயர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இதை எடுத்து விட்டுருவேன். சரியா? இது சேவ் ஆகாது ஏன்னா இங்கே சிண்டெக்ஸ் தப்பில் இருக்கு. ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே போய் பார்ப்போம் எல்லா இடத்துலையும் எக்ஸ் வருதா. நம்ம பிளேயரை சேஞ்ச் பண்ணணும், அதை பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ பிரிண்ட் ஆகுதா? இங்க டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் ஆகுதா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? பிளேயரை மாத்தணும், அதை மாத்திப்போம். சரி சரி, அப்போ இது வரைக்கும் ஓகே ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வின்னிங் காம்பினேஷன் இங்கே தான் செக் பண்ண போறோம். இப்போ உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் கரண்ட் பிளேயரும் ஈக்குவலான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு. சரியா? அப்போ இது அடுத்து ஆண்ட் கண்டிஷன் போகணும். ஏன்னா அடுத்தவனும் என்ன செய்யணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்போ என்ன பண்ண போறேன்? இதுல இருக்கிறத அப்படியே காப்பி பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன், இதுல பின்னு மாற்றி அடுத்ததான் ஆண்ட் போட்டுக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இந்த இடத்துல இருக்கவன சீனு மாத்திக்கிறேன். ரைட்டா? ஒருவேளை இவன் வந்துட்டு ட்ரூவா இருந்தானா ரிட்டர்ன் ட்ரூ. ஆமா,
கேம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறேன். ஒருவேளை என்ன ஆகிரும், இந்த ஃபார் லூப் கண்டினியூஸா ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன நடந்துரும்னா, ஃபங்க்ஷன் அந்த ஃபார் லூப் வந்து பிரேக் ஆயிரும். அதோட சேர்த்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியில போயிடும். ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் ட்ரூன்ற வேல்யூ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எங்க கால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ட்ரூன்னு மாறிடும். நான் சொல்றது புரியுதா அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது புரியுது கொஸ்டின்? bro. சரி, ரைட். அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இஃப் இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருவோம். என்னது? கால்குலேட் வின்னு அப்படின்றத கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுவோம். கான்ஸ்ட் இஸ் வின் பண்ணிட்டானா அப்படின்னு செக் பண்றதுக்கு கால்குலேட் வின்னை கால் பண்றோம். சரியா? இப்போதைக்கு இந்த ஐடி தேவையில்லை, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ இஸ் வின் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த H3 எலமெண்ட் இருக்குல்ல, அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்ன சொல்ல போறேன்னா, பிளேயர் கரண்ட் பிளேயர் இருக்கான்ல, அவன் எக்ஸோ ஓவோ வின். கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி போட்டு. நான் சொல்றது புரியுதா அல்லது இதுல எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சொல்றது புரியுதா? எதுவும் கொஸ்டின் இருக்குதாங்க? புரிஞ்சு bro. ஓகே, அபிராமி உங்களுக்கு நீங்க எதுவும் ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களா? இல்ல சார், புரியுது சார். சரி, ஓகே. அப்போ இந்த பிளேயரை மாற்றணும்ல, இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிளேயரை மாத்திரலாம். என்ன மாற்றணும் அப்படின்னா, கரண்ட் பிளேயர்ல வந்துட்டு என்ன சொல்ல போறேன்னா, கரண்ட் பிளேயர் ஈக்குவல் டு பிளேயர்ஸ்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கானா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் கரண்ட் பிளேயரும் ஈக்குவலா இருந்தான்னா கரண்ட் பிளேயரை மாற்றணும். அப்போ கரண்ட் பிளேயர்ல வேல்யூ யாரா மாற்றணும் அப்படின்னா பிளேயர்ஸ் ஆஃப் 1. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா பிளேயர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆஃப் 0. இது புரியுதா அல்லது இன்னும் இதுல எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். சரி, ஓகே. இதுல எதுவும் கொஸ்டின் இல்லை, ரைட்டா? சரி, அப்போ இப்போ இங்க போய் பார்ப்போமா என்ன நடக்குதுன்னு. எக்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் இதா மாறிடுறானோ. சரி, அதை அப்போ செக் பண்ணணும் என்னன்ட்டு. எக்ஸ் டர்னு ஓகே, கரண்ட் பிளேயர் வேறு. ஓகே, நான் இங்க போட்டுக்கேனா இங்க. ஓகே, அங்க bro, இங்க current போடக்கூடாது, player plus தானே வரும். இங்க போட புரியலைங்க. இல்ல இப்போ வந்து இந்த ஈவன் லிசனருக்குள்ள போடணும். நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை. இல்ல புரிஞ்சு புரிஞ்சு. இந்த ஈவன் லிசனர் இருக்கு பார்த்தீங்களா, இங்க போடணும். அது தப்பா போட்டு இப்போ ஒர்க் ஆகும் பாருங்களேன். எக்ஸ் அடுத்த பிளேயர் ஓ, அடுத்து எக்ஸ், அடுத்து ஓ, இது போட்டிருக்கேன். இங்கே எக்ஸ் கொடுத்தாச்சு, திரும்ப எக்ஸ் சாரி ஓ, இந்த இடத்துல எக்ஸ், ரைட்டா? ஸோ இங்கே ஓ, அடுத்து திரும்ப எக்ஸ். சரி, இப்போ என்ன இருக்கு, பிளேயர் வந்து வின் ஆகலை. அப்போ இப்படி வின் ஆகலைன்னா என்ன அர்த்தம்?
எங்கேயுமே 3மே கேம் சேரல, டை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இதை கண்டுபிடிக்கணும்ல, கேம் டை ஆயிருக்கா அல்லது வின் ஆயிருக்கான்ட்டு. அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுனா கரெக்டா இருக்கும். ஏன்னா கேம் வின் ஆயிட்டுனா இதுலயே நமக்கு முடிஞ்சிடணும் கேம். அப்ப என்ன சொல்லிடணும், இந்த இடத்துல ரிட்டர்ன் போட்டோம். ரிட்டர்ன் போட்டோம்னா இதுக்கப்புறம் இருக்கிற கோடே என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது. சொல்றது புரியுதா? புரிஞ்சது சார். சரி, ரைட். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டையா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். கேம் டை ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுல இன்னொரு இஃப் கண்டிஷன் சார் போட்டுக்கலாம். ரிட்டர்ன்னு சும்மா போட்டிருக்கோம்ல சார், அதுல என்னது சார் ரிட்டர்ன் ஆகும்? சாரி ரிட்டர்ன்ல சார் இது. ஒரே நிமிஷம், எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஃபங்க்ஷனை விட்டு வெளில போயிடும். அது கீழே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே சார். ஓகேங்களா? வெறுமனே ரிட்டர்ன் போட்டிங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. ஒருவேளை நீங்க அதாவது ஏதோ வேல்யூவோட ரிட்டர்ன் பண்றீங்கன்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகிட்டு கீழே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. ம். சொல்றது புரியுதா இல்ல எது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சது சார், புரிஞ்சது சார். சரி, இப்போ அடுத்து கேம் டை செக் பண்ணோம். அப்போ என்ன செய்யணும், கான்ஸ்ட் calculate டைப் டை ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். இதே போல இந்த ஃபார் லூப் போட்டுருவோமா, யாருக்குன்னா ஸ்கொயருக்கு ஃபார் லூப் போடணும். ஃபார் லூப் ஐ, ஸோ அரேல யார் இருக்கான்னா ஸ்கொயர். சரி, இப்போ என்ன செய்யணும்னா ஸ்கொயர் ஐ டாட் இண்டெக்ஸ், சரி டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு எம்டியான்னு செக் பண்ணணும். ஏன் எம்டியான்னு செக் பண்ணணும்? ஓகே, நாட் ஈக்குவல் டு எம்டி. அபிராமி எதுவும் சொல்ல வர்றீங்களா இல்ல? இல்ல சார், இல்ல சார். ஓகே, நாட் ஈக்குவல் டு எம்டியான்னு பார்க்கணும். ஆமா, இதுல இருக்கிற எல்லா ஒன்றும் நாட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஈக்குவல் டு எம்டியான்னு பார்க்கணும். ஒருவேளை எம்டியா இருந்தான்னா, சரி எம்டியா இருந்தான் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஒருவேளை எம்டியா இல்லைன்னா சரி இங்கன்னா இங்க, அப்போ யாருமே எம்டியா இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ கேமும் வின் ஆகல, உள்ள வேல்யூவும் எல்லா இடத்துலயும் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லை? இதுல எதுவும் கொஸ்டின் இருக்குதா இந்த லாஜிக்ல? என்ன பண்றோம்னா எல்லா ஸ்கொயர்லையும் வேல்யூ இருக்குதான்னு செக் பண்றோம். அதாவது வேல்யூ இருக்கா, எம்டியா இருக்குதான்னு செக் பண்றோம். அப்ப எம்டியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் ஃபில் பண்ணலாம்னு அர்த்தம். ஒருவேளை எம்டியா இல்லைன்னா என்ன சொல்லிடணும்னா எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க, கேமும் வின் பண்ணல, அப்ப என்ன ஆயிருக்கணும்னா டை தான் இருக்கு. அப்ப ஏன்னா நம்ம கால்குலேட் டைன்றதை நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்துதான் செக் பண்ண போறோம். கான்ஸ்ல இஸ் டைன்னு செக் பண்றோம். என்ன செய்ய போறோம், கால்குலேட் டைப். கரெக்டா? இப்போ டை, ஏன்னா ஃபர்ஸ்ட் வின்னு நடந்துருந்துச்சுன்னா இங்கே ரிட்டர்ன் ஆயிரும், கால்குலேட்டுக்கு போகாது. அப்போ நான் கால்குலேட் செக் பண்ண போறேன்னா ஆல்ரெடி வின் இல்லை. அப்போ வின் ஆகலைன்னா நம்ம என்ன செக் பண்ணோம்னா ஆல்ரெடி ஸ்கொயருக்குள்ள ஏதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட்ல ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ, அதாவது எக்ஸோ அல்லது ஓவோ இருக்குதான்னு செக் பண்றோம். அதாவது அதை தாண்டி அதாவது எக்ஸோ ஓவான்னு இருக்கான்னு செக் பண்ணல, என்ன பண்றோம் எம்டியா இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது பாக்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாம இருக்குதான்னு பார்க்கறோம். ஒருவேளை எம்டியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், கேம் டை ஆகலை, இன்னும் விளாடலான்னு அர்த்தம். ஒருவேளை
எம்டி பாக்ஸே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ கேம் டை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா அல்லது எதுவும் கொஸ்டின் இருக்குதா? நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா புரியுது சார், புரியுது சார். சரி, புரியுதா? சரி, அப்போ நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா h3 டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன சொல்ல போறேன்னா கேம் டை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போறேன். இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ எக்ஸு ஓ, இங்கே எக்ஸு, இங்கே ஓ, இங்கே எக்ஸு, பிளேயர் எக்ஸிடென்ட், கேம் ஓவர். இங்கேயே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? சரி, இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ரீஸ்டார்ட்டில் எதுவுமே இல்லை. பேஜை ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டை ஆகுதான்னு பார்ப்போம். ஓ, இங்கே எக்ஸு, இங்கே ஓ, சரியா? அப்புறம் இங்கே எக்ஸு, சரி, இப்போ இங்கே ஓ, இங்கே எக்ஸு, இப்போ இங்கே ஓ, திரும்ப இங்கே எக்ஸு, கேம் டை. நடக்குதா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை நடக்குதா? ஆமா. சரி, எஸ் சார். அப்போ இது வரைக்கும் புரியுதா? எது கொஸ்டின் இருக்குதா? புரியுது சார். ஓகே, சரி, அப்போ ரீஸ்டார்ட்டுக்கு மட்டும் வேலை பார்க்கணும். அப்போ ரீஸ்டார்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீஸ்டார்ட்டுக்கு எங்க இருக்கிறவன கால் எடுத்துக்குவோமா? ரீஸ்டார்ட் பட்டனு என்ன சொல்றேன் அப்படின்னா ரீஸ்டார்ட்ல இதே தான் ஃபார் லூப் எடுத்துக்க போறேன். என்ன பண்ணணும்? நான் இதுல என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்களேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருங்க. சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். வேற என்ன இருக்கு? வேற அவ்வளவுதான் சார். தியாகு, நீங்க எதுவும் சொல்றீங்களா? உங்களுக்கு எதுவும் இருக்குதா? அவ்வளவுதான் இப்போ சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டா கரண்ட் பிளேயரை வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டு, சரி, கரண்ட் பிளேயரை வந்துட்டு பிளேயர் ஆஃப் 0. பிளேயர் ஆஃப் 0. சரி, வேற அந்த h3 ஒருத்தர் இருந்தான்ல, h3 ஒருத்தர். ஆமா, டெக்ஸ்ட் கண்டென்ட். சரி, எங்க கிரியேட் பண்ணியிருந்தோம்? இதுக்குள்ள கிரியேட் பண்ணியிருந்தோமா? இவனுக்கு ஒரு ஐடி வேணா வச்சுப்போம். h3 டாட் ஐடி என்ன சொல்றேன்னா மெசேஜ் எம்எஸ்ஜின்னு வச்சுக்கிறேன். மெசேஜஸ் ஷார்ட்டா. இப்போ இதில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு எக்ஸ். ரைட்டா? கரெக்டா? இதுதானே நம்ம பண்ணியிருக்கோம் இனிஷியலா. இந்த வேலை பண்ணணும்ல. புரியுதா? அல்லது சரி, இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் இங்க சும்மா ஏதோ ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்க. கேம் எக்ஸ் வின்னு, கேம் ஓவர். ரீஸ்டார்ட் கொடுத்தேன்னா எக்ஸ் டேர்னு இங்கே என்னங்க ஸ்கொயர் ஆஃப் ஐ டெக்ஸ்ட் கண்டென்ட் எம்டி பண்ணோம். ஏன் எம்டி ஆகலை? இது வந்து வெளியில தான் வரணும். இந்த ரெண்டும் வெளியில வரணும்.
கரெக்டா? x 0 x 0 x 0 x டர்னு. சரி, ஏன் எம்டி ஆகல? என்ன பிரச்சனை இருக்கு இதுல? எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா நம்ம? என்ன பண்ணியிருக்கோம்? என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம எது சேர்ப்போம்? புரியல. இல்ல ப்ரோ, எது வரணும்? அதாவது இங்க நான் ரீஸ்டார்ட் கொடுக்கும்போது இது மாறிட்டு எக்ஸ் டேன் மாறிட்டு, ஆனா இங்க இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே மாறலையே, எம்டி ஆகல. ஏன் எம்டி ஆகல? ஆன் கிளிக் கொடுக்கும். புரியலங்க. கம்பேர் இல்ல, கம்பேர் பண்றீங்க. கம்பேர் பண்றேன். அசைன்மெண்ட்டுக்கு பதிலாக கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால சும்மா இடையிலாச்சு இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்தா போயிடும். அப்போ நமக்கு கீழேயும் வேல்யூஸ் என்னன்னு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா முடிஞ்சு. பிளேயர் எக்ஸ் வின், கேம் ஓவர். ரீஸ்டார்ட் கொடுத்தோம், மாறிட்டு. அப்போ இந்த கேம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இப்போ நம்ம பண்ண வரைக்கும் எது கொஸ்டின் இருக்குதா? சரி, அப்போ இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? இதுல பக் எதுவும் இருந்தாலும் கண்டுபிடிங்க, நிறைய டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லை நோட் பண்ணிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்க ஓகே எதுவும் பக் கண்டுபிடிச்சிங்கன்னா. சரியா? வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ப்ரோ, அந்த இது நான் எரர் அந்த இது கேட்டேன். எரர் கேட்டீங்க. நான் அதுதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல நினைச்சேன். நான் நாளைக்கு பார்த்துட்டு வர்றேன். இன்னைக்கு பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன், அது டைம் எனக்கு கிடைக்கல. நாளைக்கு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். எரரும் அதுக்கப்புறம் அந்த டார்டன்ல இருந்து வெளில வர்றது. சரியா? சரி, ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ.